ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 31, 32, 33 இந்த 3 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ குயன் பிளட் ஸ்டேஜோட லெவல் 9க்கு போயிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட, அப்பா நம்ம கிராண்ட் மதரோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் கேபிட்டல் போக போறேன் அப்படின்னு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோட கல்டிவேஷன் ரெக்கவர் ஆனதும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஹீரோட அப்பா நீ கேபிட்டலுக்கு போலாம், உன்னை யாரும் தடுக்க மாட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல நடந்துன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவோட மேன்ஷன் தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இன்னும் ஒரு மாசம் அந்த லின்சியானியோக்கு எங்கேஜ்மெண்ட், அதுக்கு முன்னாடி நம்ம டீம் ஹண்டிங்க்கு ரெடி பண்ணணும். அப்புறமேட்டுக்கு நான் ஹோச்சனுக்கு அல்கெமிஸ்ட் கத்துறணும். அப்பதான் நான் கேபிட்டலுக்கு போனோட்டி நம்ம ஹண்டிங் டீமுக்கு எலிக்சர் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஹோச்சனுக்கு அல்கெமி கத்து கொடுத்துட்டு இருப்போம். அப்புறமேட்டுக்கு 5 நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சர்வெண்ட்டும் கேபிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் என்னோட கிரேட் கிராண்ட் மதரை போய் பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம சர்வெண்ட் அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு டாடா காமிச்சிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு 6 நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சர்வெண்ட்டும் பார்த்தா ஏதோ பாலைவனத்துல போயிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் நம்ம மெயின் கிளானோட ரெஸ்டிங் ஸ்டேஷன் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு வாரமா ரெஸ்ட் எடுக்காம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சர்வெண்ட் அப்புறம் அந்த குதிரைங்க எல்லாமே டயர்டா இருக்கு. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் நம்ம மெயின் கிளானோட ஸ்டேஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடும், அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கான். அப்புறமேட்டுக்கு பால் அணிஞ்சு போன மாதிரி ஒரு சிட்டி கட்டுறாங்க. அந்த சிட்டி பேரு மியோ சிட்டி. அப்ப நம்ம ஹீரோவும் சர்வெண்ட்டும் ஷாக் ஆயிட்டானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் இதுதான் நம்ம மெயின் கிளான் உருவாக்கின ஸ்டேஷன் அப்படின்னு ஷாக் ஆகுறோம். அப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி வரவேற்பை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஷாக் ஆகுறோம். அப்புறம் பார்த்தா அந்த சிட்டிக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மியோ சிட்டியில 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான டீமன் இருந்துச்சு. அந்த டீமனை ராயல் ஃபேமிலியில இருந்து வந்த ஃபைட்டர்ஸ் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல சேர்ந்து தான் தோக்கடிச்சாங்க அப்படின்ட்டு அங்க ஒரு வயசான கிழவன் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து அந்த டீமன் கூட நடந்த சண்டையினால இந்த இடம் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருச்சு, அப்படி இருந்து இங்க ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னோட பாஸ்ட் லைஃப் மெமரி மட்டும் இல்லனா எனக்கு இவ்வளவு பவர் கூட இருக்காது அப்படின்ட்டு போறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சர்வெண்ட்டும் போயிட்டு இருக்காங்க. அங்க உட்காந்துட்டு அந்த கிழவன் நம்ம ஹீரோவை பாக்குறோம். அப்புறம் குயின் ஃபேமிலியோட ஆன்சிஸ்டர் ஹால்னு ஒன்று காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஹாலுக்குள்ள போறோம். அப்ப சர்வெண்ட் யங் மாஸ்டர் நம்ம கிளான் தான் இந்த ஸ்டேஷனை உருவாக்குனாங்க, நம்ம இந்த ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், அப்புறம் உள்ள ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஆமா நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ கை மாதிரி நம்ம சர்வெண்டோட காலை பிடிக்குது. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோ டேய் சர்வெண்ட் ஹீரோ நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு கத்தி தூக்கி போடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ தூக்கி போட்ட கத்தி அந்த ரோப்ல பட்டு பவுன்ஸ் ஆயிருச்சு. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறான். அப்புறம் பார்த்தா அந்த ஹாலுக்குள்ள நிறைய பேர் வரானுங்க. அவனுங்க பேசிட்டு வரானுங்க. என்ன தைரியம் இருந்தா நம்மளோட இடத்துக்கு நம்ம அனுமதி இல்லாம வந்திருப்பாங்க அப்படின்ட்டு வரானுங்க. அங்க வந்து எல்லாரும் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டுட்டு டெரரா இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்து டேய் இருங்கடா டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, நாங்களும் குயின் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறோம். அப்ப அவனுங்க நாங்க குயின் ஃபேமிலி வெறுக்கிறோம் அப்படின்னு கத்தி எடுக்கிறானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் கம்முன்னு இருந்தவங்களையும் கோவப்படுத்தி விட்டீங்க, அவ்வளவுதான் நம்ம ஜோலி முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ டே நீங்களும் குயின் ஃபேமிலி தானே, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அப்ப அந்த மாஸ்க் போட்டு இருந்தவன் சொல்றான் 30 வருஷத்துக்கு முன்னாடி குயின் ஃபேமிலி அப்புறம் யூ ஃபேமிலி, அந்த யூ ஃபேமிலி கிட்ட குயின் ஃபேமிலி மன்னிப்பு கேட்கறதா சொல்லி நிறைய இன்னசென்ட் பீப்புளை சாவடிச்சிட்டானுங்க அப்படின்ட்டு அவன் ஒரு ஃபாரினர், அவன் பொய் சொல்றான், அவனை கொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டு இருந்தவன் நம்ம ஹீரோவை கை காட்டி என்ன தைரியம் இருந்தா அங்க வந்திருப்ப, உனக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு கூட தெரியல அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குயின் ஃபேமிலியில இருந்து நிறைய மக்களை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இந்த ட்ரைப்ல இருக்க மக்கள்லாம் வீக்கா இருக்காங்க, இந்த ட்ரைப்ல இருக்க மக்கள்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு குயின் ஃபேமிலிக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த மாஸ்க் போட்டுருக்கணும் பார்த்து இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்கறான். அந்த மாஸ்க் போட்டிருக்கோம் சொல்றான் நீ குயின் ஃபேமிலிக்கு சேர்ந்தவன் தானே, உனக்கு தைரியம் இருந்தா ஒரு அவுட் சைடர் கூட டூயல்ல ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கோம்னு நினைக்கிறான் இந்த லூசரோட கல்டிவேஷன் குயின் பிளட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இவனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த குயின் ஃபேமிலியில இருக்க இன்னர் மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருப்பானுங்க, ஆனா இவன் பாக்குறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்கான், இவனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சரி இந்த ஃபைட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட மக்களை நீ விட்டுறணும் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த மாஸ்க் போட்டிருக்கணும் ஓகே அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சண்டை ஆரம்பிக்கலாமான்னு கேட்கறான். அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் எதுக்கு இந்த ஃபைட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க, உங்களோட கல்டிவேஷன் மட்டும் தான் ரெக்கவர் ஆயிருக்கு, உங்களால சண்டை போட முடியாதுன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ பரவாயில்ல என்னால சமாளிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்து நீங்க பாக்குறது கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, அதனால நீங்களே என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவனுங்களாம் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சிரிக்கிறானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் நீங்க எதுக்கு இப்படி அவங்கள அட்டாக் பண்ண சொல்றீங்க, உங்களால சமாளிக்க முடியுமான்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ நீ கவலைப்படாதடா, அவங்களோட விரல் கூட என் மேல படாது அப்படிங்கிறான். பார்த்தா யாரோ ஒருத்தன் ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ எப்படா வந்த அப்படின்னு ஷாக் ஆகி முடிக்கிறதுக்குள்ள வவுத்துலயே ஒரு பஞ்சு. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கணுங்க அந்த குயின் ஃபேமிலியில இருக்கவன் ஈஸியா இந்த அவுட் சைடரை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சானா. அப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவனை காட்டுறாங்க. அவன் பேரு ஃபேங் ஜியான். இவன் பிறக்கும் போதே டிவைன் ஸ்ட்ரென்த்தோட பிறந்திருக்கான். அப்புறம் இவன் பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல லெவல் 4ல இருக்கான். அப்ப அந்த ஃபேங் ஜியான் சொல்றான் நான் நிறைய பேர்த்த அட்டாக் பண்ணியிருக்கேன், என்னோட ஒரு அட்டாக்க குயின் பிளட் ஸ்டேஜ்ல
இருக்க யாராவது என்னோட ஒரு பஞ்ச் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா செத்து போயிருவாங்க அப்படின்னு அந்த ஃபேன் ஜியான்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் அவன் லெவல் 4ல இருக்கான், உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு, டேய் சர்வெண்ட் நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், இவன் வெறும் லெவல் 4ல தான் இருக்கான், இவனை ஈஸியா சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இப்ப இவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த ஃபெங் ஜியான்னு சொல்றான், பரவாயில்ல குழந்தை, உன்னால என்னோட பஞ்சை வாங்கி எந்திரிச்சு நின்று சிரிக்க முடியுதா அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் நம்ம ஃபைட்டுக்கு அப்புறம் நீ இப்படி சிரிக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ கோஸ்ட் டான்ஸ் அப்படின்னு அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிட்டான். அப்புறம் மூன் லைட் அப்படின்னு நம்ம ஹீரோ கல்லை தூக்கி அவன் மேல போடுறான். அவன் மேல பட்டு அந்த கல்லாம் கீழே விழுந்துருச்சு. டே குழந்தை, இந்த கல்லை வச்சு என்ன காயப்படுத்த முடியும்னு நினைச்சு அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் அவன் மேல கல்லை தூக்கி போட்டு, உனக்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கல்லை வச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஃபெங் ஜியான்னு சொல்றான், டே நீ என்ன ஜம்ப் பண்ணிட்டே இருக்க, ஒரு இடத்துல நின்று சண்டை போட மாட்டியா, உங்க குயின் ஃபேமிலியில இருக்க இன்னர் மெம்பர்ஸோட பவர் இவ்வளவு தானா அப்படின்னு சிரிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ, இது வெறும் கல்லு தானா, இதை வச்சு உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா, இப்ப பாரு அப்படிங்கிறான். பார்த்தா அவனால நகர முடியல. இப்ப எனக்கு என்னாச்சு, என்னோட பாடியை ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் ஆகுது, என்னால ஏன் மூவ் பண்ண முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டு இருந்தவன், பிரதர் அங்க பாருங்க, நம்ம பிக் பிரதர் அவன் டிஃபீட் பண்ணிட்டான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவன் கையில வச்சு இந்த கல்லை கீழே போட்டு, உன்னால இனிமே சண்டை போட முடியாது, நீ இப்ப தோத்து போயிட்ட அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங் ஜியான், உன்ன மாதிரி ஒருத்தன் எப்படி என்ன தோக்கடிக்க முடியும், உங்ககிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு நான் செத்தே போயிருவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ, உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ட்டு, உன்னோட இந்த ஸ்பீடை வச்சுட்டு என்ன காயப்படுத்த முடியாது அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவன் பஞ்ச் பண்ணிட்டான். அப்ப அந்த ஃபெங் சொல்றான், நான் உன்னை அட்டாக் பண்ணிட்டேன், உன்னோட திமிருக்கு இது வேணும் அப்படின்னு சிரிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட காலை ஒரு கை மாதிரி வந்து பிடிக்குது. அந்த ஃபெங், நான் இவனை அட்டாக் பண்ணிட்டேன், இவனுக்கே ஒண்ணுமே ஆகல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கவன், டேய் முட்டாள், இவன் குயின் ஃபேமிலியில ஒரு மெம்பர், அது மட்டும் இல்லாம இவன் ஒரு அல்கெமிஸ்ட், உங்களோட நியாயமா சண்டை போடல, உன்னோட அக்கு பஞ்சர் பாயிண்ட்ல தான் இவன் அட்டாக் பண்ணான், இவன் உன்னை இனிமே கல்டிவேட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, என்னடா சொன்ன அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ, நான் இப்ப இவனை டிஃபீட் பண்ண போறேன் அப்படின்ட்டு அந்த ஃபேங் ஜியானை பார்த்து, நீ என்ன தொட்டா போதும், நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங் ஜியான், டேய் முட்டாள், உன்னோட சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணி, டேய் ஃபெங் ஜியான், நீ இப்ப என்ன சொன்ன, உங்ககிட்ட காட் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்கன்னு தானே சொன்னேன், ஸ்ட்ரென்த்னா என்ன தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை தூக்கி கீழே போட்டு அவன் தலையிலேயே ஒரு கிக்கு. பார்த்தா அந்த ஃபேங் ஜியான் ரத்தம் கக்கிட்டான். அப்ப அந்த மாஸ்க் போட்டுருந்தவன் நம்ம ஹீரோ ஒரு கையை வச்சு பிடிச்சிருப்பான்ல, என்னோட அயன் கிளா ப்ரோக் ஆயிருச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர், நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங் ஜியானால எந்திரிக்க கூட முடியல. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஃபேங் ஜியானை பார்த்து, உன்னால இப்ப மூவ் பண்ண முடியாது, நீ தோத்துட்ட அப்படின்னு ஒத்துக்கோ அப்படிங்கிறான். அப்படி இல்ல அப்படின்னா உன்னோட கல்டிவேஷன் அழிச்சிருவோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங் ஜியான், என் கல்டிவேஷன் அழிச்சிரு, என்னால இனிமே என்னோட கிளான்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, நான் செத்ததுக்கு சமம், என்னோட கல்டிவேஷன் அழிச்சிரு அப்படிங்கிறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.